கிரிப்டோ கரன்சியை ஹோல்டிங்ல வைக்கிறது மற்ற அசெட்டை ஹோல்டிங்ல வைக்கிறதுல இருந்து எப்படி வித்தியாசப்படுது? ஒரு வித்தியாசமும் இல்லை. சொல்லப்போனால் மற்ற அசெட்டுகளை நீங்கள் ஹோல்டிங்ல வைக்கிறத விட கிரிப்டோ கரன்சி ஹோல்டிங்ல வைக்கிறது ஈஸி. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே, கிட்டத்தட்ட நீங்க கோல்டு வாங்கி ஹோல்ட் பண்ண மாதிரி தான் நீங்க பிட்காயின் வாங்கி, நான் வேற கிரிப்டோ கரன்சியில வாங்கி லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றது பண்ண மாட்டேன். நான் பிட்காயின் உதாரணமா எடுக்கிறேன். நீங்க பிட்காயின் வாங்கி ஹோல்ட் பண்றது ஆக்சுவலா கோல்டு வாங்கி ஹோல்ட் பண்றதை விட ஈஸி, கன்வீனியன்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் மணி 10 லட்சம் இல்லை, 1 கோடின்னு வைங்க. 1 கோடி ரூபாய் நீங்க நல்ல பணக்காரர், 1 கோடி ரூபாய்க்கு கோல்டு வாங்குனீங்கன்னு வைங்க. எவ்வளோ கோல்டு வரும்? 1 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ கோல்டு வரும்? ஓகே, லெட்ஸே ஒரு பாக்ஸ் நிறைய கோல்டு வருதுன்னு வைங்க. லைக் பிஸ்கட், தங்க பிஸ்கட்னு சொல்லி ஒரு பாக்ஸ் நிறைய கோல்டு வருது. அந்த 1 கோடி இருக்கு. அந்த பாக்ஸை கொண்டு வந்து நீங்க என்ன செய்யலாம்? அவங்களோட வீட்டில் சேஃப் லாக்கர்ல வைக்கலாம். அப்படி எதுனா ஒரு பேங்கை நம்பி அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு சேஃப் லாக்கரை நீங்க வாடகைக்கு வாங்கி அங்க வைக்கலாம். அப்படி எதுனானே செய்யக்குள்ள உங்களுக்கு எப்பயுமே ஒரு பயம் ஒன்று இருக்கும். அந்த பேங்க் யாருன்னா கொள்ளையடிச்சிருவாங்க. கொள்ளையடிச்சு உங்களோட பணம் இல்லாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி நீங்க வீட்டுல வச்சா யாரான கள்ளன் வந்து அந்த சேஃப் லாக்கர் எடுத்துட்டு போறது, இல்லாட்டி உங்களை மிரட்டி அந்த சேஃப் லாக்கரை ஓன் பண்ணி அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு அச்சம் ஒன்று இருக்கு. ஆனா நீங்க கிரிப்டோ கரன்சில 1 கோடி ரூபாய்க்கு பிட்காயின் வாங்குனீங்கன்னா அந்த பிட்காயினை நீங்க ஹார்ட்வேர் ரோல போட்டு வச்சீங்கன்னா அந்த ஹார்ட்வேர் ரோல லைக் பென்ட்ரைவ் மாதிரி இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதோ சம்திங் சின்னதாக தான் இருக்கு. ஓகே, நீங்க ஹாட் வாலெட்ல போட்டு வைக்காதீங்க. ஃபோன் வாலெட்டோ ஹாட் வாலெட்ல போட்டு வைங்க. ஹாட் வாலெட், கோல்டு வாலெட் என்னன்னு சொல்லி நான் இதுல டீச் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு தெரியாட்டி கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ ஹாட் வாலெட்ல வைக்கிற சேஃப் இல்லை. ஹார்ட்வேர் வாலெட்ல போட்டு வச்சீங்கன்னு சொன்னா இட்ஸ் ஸோ கன்வீனியன்ட். கிரிப்டோ கரன்சியை ஒரு ஹார்ட்வேர் மாதிரி ஒரு பென்ட்ரைவ் ஒன்றில் வச்சு இல்லாட்டி நீங்க அந்த ஹார்ட்வேரை மல்டிசிக் வாலெட் எல்லாம் செய்யலாம். இது பெரிய அமௌண்ட்னா மல்டிசிக் வாலெட்னா ஒரு இடத்த உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்ற கீ ஒரு இடத்த இருக்காது, அதை 2-3 இடத்த நீங்க வைக்கலாம். ஸோ தச்சேலா அந்த ஒரு கீயை ஒரு ஆள் களவாடினா கூட அந்த மற்ற 2 கீயையும் எடுக்காம அவரால் அந்த ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு எக்ஸஸ் எடுக்கலாம். உங்கள்கிட்ட மட்டும்தான் எக்ஸஸ் இருக்கும். ஸோ அப்படி நீங்க எடுத்து ஒரு சின்ன ஒரு பென்ட்ரைவை உங்களுக்கு ஹைட் பண்ற ஈஸியா, அப்படி இல்லாட்டி பெரிய ஒரு பாக்ஸ் நிறைய தங்கத்தை ஹைட் பண்ற ஈஸியா யோசிச்சு பாருங்க. ஸோ கம்பேர்ட் டு மற்ற அசெட்டை லாங் டைம் ஹோல்ட் பண்றதை விட கிரிப்டோவை ஹோல்ட் பண்றது மிகவும் கன்வீனியன்ட். அடுத்தது நீங்க லாங் டேர்முக்கு சிந்திப்பீங்கன்னா, இப்ப நீங்க ஷார்ட் டேர்முக்கு சிந்திக்கக்குள்ள இது என்ன இது கிரிப்டோ பெரிய வாலட்டைலான அசெட், பிரைஸ் வருது இறங்குதுன்னு பயப்படலாம். ஆனா நீங்க ஒரு 5 வருஷத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சி எத்தனையோ 1000% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு விற்காம ஹோல்ட் பண்ணிருப்பீங்கன்னா. ஆனா ஒரு கோல்டேயோ சில்வரையோ அப்படி இல்லாட்டி S&P 500 அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது ஸ்டாக்கையோ நீங்க ரியல் எஸ்டேட்டோ ஏதோ ஒன்றை நீங்க அப்படி 5 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணியிருந்தா மேக்சிமம் 2 மடங்கு ஆயிருக்கு. 2 மடங்கு ஆகுறதெல்லாம் கஷ்டம் நார்மல் ட்ரெடிஷனல் அசெட்ல. மேக்சிமம் நான் உதாரணத்துக்கு சொல்றேன், மேக்சிமம் 2 மடங்கு ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஆனா இதை பாத்தீங்கன்னு சொன்னா 1000% போயிருக்கீங்க. 1000 கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேல போயிருக்கீங்க உங்களோட கிரிப்டோ கரன்சி. ஆனா நான் சொல்றது இன்றைக்கு வாங்கி நாளைக்கு இல்லை. அநேகமான மைண்ட் செட் என்னன்னா இன்றைக்கு அவங்க வரணும், நாளைக்கு பணக்காரன் ஆகணும். சாத்தியப்பட மாட்டேங்குது. ஓகே, நான் சொல்றது லாங் டைம், மினிமம் 5 வருஷம் ஹோல்ட் பண்ணணும். ஓகே, 5 வருஷம் நீங்க கிரிப்டோ ஹோல்ட் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மை ஒப்பீனியன், இட்ஸ் நாட் அ ஃபைனான்சியல் அட்வைஸ், ஈஸிலி 10x பார்க்கலாம் உங்களோட பணத்தை ஈஸிலி. ஓகே, அதை ரியல் எஸ்டேட்ல பார்க்கலாமான்னாட்டா நாட் பாசிபிள். கோல்டுல பார்க்கலாமான்னாட்டா நாட் பாசிபிள். ஏன்னு சொன்னா பிட்காயின் ஒரு ஸ்கேர் அசெட். ஓகே, ஏன்னா 21 மில்லியன் தான் பிட்காயின் மாறதுக்கு இருக்கு, எங்க மேல வரவே மாட்டி யாரும் தலைவில நகர மாட்டேங்க. ஆனா கோல்ட பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய கோல்டு மைனோட ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னா கோல்டோட சப்ளை ஃபிக்ஸ்ட் இல்லை. கோல்டுக்கு சப்ளை இன்னும் எப்ப முடியும் என்ன நடக்கும் சரி. ஆனா அது ரேர் தான், இருந்தாலும் எப்ப முடியும் எப்ப கூட வரும் எப்ப குறைய வரும்னு சொல்லி யாராலையும் சொல்லலாம். சில்வரும் அப்படித்தான். ஃபியட் கரன்சி அது அசெட்டே இல்லை. நீங்க பாவிக்கிற LKR US டாலர் எல்லாம் அது அசெட்டே இல்லை. அதெல்லாம் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாம் முட்டாள். சரிண்ணே, நீங்க பேங்க்ல உங்களோட பணத்தை சேமிச்சு வைப்பீங்களா உங்களை மாதிரி ஒரு முட்டாளோ திரும்பில்லை. சாரி டு சே திஸ். ஓகே, என்னன்னா அவங்க நினைச்ச மாதிரி ஒரு பேக்கப் ஒன்று இல்லாம பிரிண்ட் பண்ணி தள்ளிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இன்ஃபிளேஷன். இப்ப நீங்க 1 லட்சம் ஒன்றை நீங்க பேங்க்ல சேவ் பண்ணி வைக்கீங்கன்னா 5 வருஷத்துல அது 1 லட்சமா தான் இருக்கும். ஆனா இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற பொருட்கள் 5 வருஷத்துக்கு அதே 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்க இயலுமான்னு கேட்டா இல்ல. அதோட பெருமதி 10,000 குறைய தான் இருக்கும். இப்ப நீங்க 1 லட்சத்தை சேமிச்சு வச்சு 5 வருஷத்துக்கு பிறகு எடுப்பீங்கன்னு சொன்னா என்ன காரணம்? இன்ஃபிளேஷன். இவங்க பிரிண்ட் அடிச்சு தள்ளுறது. ஓகே, சோ இதெல்லாம் பார்க்கக்குள்ள ஹார்ட் அசெட்ல, அதாவது
ஸ்கேரியான ஆசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கேரியான ஆசெட்னா கோல்ட், சில்வர், ஒப்வியஸ்லி பிட்காயின். ஸோ என் அட்வைஸ் என்னன்னா பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணினா இட்ஸ் ஸோ கன்வீனியன்ட், ஸோ ஈஸி. ஒரு கோடி ரூபாயோட தங்கத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கலாம். நாளைக்கு நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அப்படிங்க நான் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா ஒரு பொட்டி நிறைய தங்கத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்வீங்க? ஓகே, நீங்கள் ஆஃபீஸாக விற்று போட்டு தான் என்ன செய்யணும். ஆனால் கிரிப்டோ அப்படி இல்லை. ஹார்ட் ஹோல்ட் எடுத்து பாக்கெட்டுக்கு போட்டால் எங்கே வேணா போகலாம். ஓகே, ரிமெம்பர், ஈஸி டு கேரி அண்ட் இட்ஸ் வெரி கன்வீனியன்ட் கிரிப்டோ. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிரிப்டோ வாங்கி வச்சுருக்கீங்களா, எவ்வளோ காலமாக ஹோல்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான கிரிப்டோஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிரிப்டோக்கான சம்பந்தமான எஜுகேஷன் சம்பந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் hbuconsultancy.com போய் அதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம். அதில் இருக்கிற வாட்ஸ்அப்பை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கள்கிட்ட பிஸ்னஸ் அசோசியேட் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் தருவாங்க. பாய்.